மதுரை மாநகரம் பல்வேறு சிறப்புகளை கொண்டது. ஆனால் இங்குதான் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அரங்கேறும் வழிப்பறி சம்பவங்கள் பொதுமக்களை மிரள வைத்திருக்கின்றன. என்ன நடந்தது? விவரங்களை பார்க்கலாம். மதுரை மாநகரில் குற்றச் செயல்களில் ஈடுபட்டதாக கடந்த 45 நாட்களில் மட்டும் 15 இளைஞர்கள் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனால் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் பொதுமக்கள். ஆனால் கடந்த 10 நாட்களில் நடைபெற்ற 10க்கும் மேற்பட்ட வழிப்பறி சம்பவங்களால் மீண்டும் பொதுமக்கள் பீதியில் உறைந்துள்ளனர். மதுரை மாநகரின் விரிவாக்க பகுதிகளான திருப்பரங்குன்றம், அவனியாபுரம், தெப்பக்குளம் மற்றும் மத்திய பகுதிகளான தல்லாக்குளம், விளக்கத்தூண் ஆகிய பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே பெண்கள் சாலையில் தனியே நடந்து செல்ல முடிவதில்லை. இருசக்கர வாகனங்களில் வரும் மர்ம நபர்கள் பெண்களின் கழுத்தில் இருக்கும் நகைகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் பறித்துக் கொண்டு பறந்து விடுகிறார்கள். கடந்த 10 நாட்களில் மட்டும் 50 சவரன் நகைகள் இவ்வாறு பறிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி நடந்து செல்பவர்களிடம் செல்போன்களும் பறிக்கப்படுகின்றன. பொருளாதாரத்துக்காக இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பெண்கள் இன்றைக்கி வெளியில் வரவே முடியல. காலையில் அவங்க எந்திரிச்சு வீடு வாசல் தெளித்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட செயின் அத்துட்டு போகக்கூடிய நிலைமை என்பது இருக்குது. அதே நேரத்தில் பட்ட பகல்லையும் ஜனங்கள் நெருக்கடியான நேரத்துலையும் கூட இன்றைக்கி செயின் பறிப்பு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. காவல்துறை இதை கண்டுமே காணாத சம்பவம் நிகழ்ச்சியாக தான் இருக்குது. மாநகரில் ஆங்காங்கே சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. வாகனத்தில் நம்பர் பிளேட்டுகள் இல்லாமலும் ஹெல்மெட் அணிந்து கொண்டும் வரும் மர்ம நபர்கள் வழிப்பறியில் ஈடுபடுவதால் அவர்களை அடையாளம் காண முடியாமல் காவல்துறையும் திணறுகிறது. வார்டுக்கு ஒரு எஸ்ஐ அப்படின்னு நியமனம் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு தெரியல. முன்னாடிலாம் ரவுண்ட்ஸ் வருவாங்க. இப்போ தல்லாகுளம் காவல் நிலையமே எந்த ரவுண்ட்ஸ் இப்போ வரைக்கும் 1 மாதம் ஆச்சு, எந்த ரவுண்ட்ஸும் வரவே இல்லை. அப்போ காவல்துறையினர் அலட்சியம் ஒரு காரணம் இந்த சம்பவங்கள் நீடிப்பதற்கு அப்படிங்கிறத நாங்கள் வன்மையாக சொல்லிக்கிறோம். பள்ளி கல்லூரிகளில் படித்து வரும் மாணவர்களும் படிப்பை பாதியில் நிறுத்திய இளஞ்சிறார்களுமே இத்தகைய குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. போதை பழக்கத்திற்கு அடிமையான இளைஞர்களும் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படும் இளைஞர்களுமே இத்தகைய வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. மதுரை மாநகரில் தொடர் கொலை கொள்ளைகளை தடுக்கும் விதத்தில் 100 வார்டு பகுதிகளிலும் தனித்தனியாக சிறப்பு காவலர்கள் உருவாக்கப்பட்டுள்ளனர். ஆங்காங்கே மக்கள் கூடும் பகுதிகளில் டெல்டா என்ற சிறப்பு காவல் படையினரும் வாகன பரிசோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனாலும் தொடர்ந்து நடைபெறும் இதே போன்ற வழிப்பறி சம்பவங்கள் காவல்துறைக்கு சவாலாகவே இருக்கிறது. போதைகளுக்கு அடிமையாகிறாங்க, கஞ்சா பல்வேறு போதைகளுக்கு. அப்போ பணங்கணம் இல்லைங்கும் போது பல்வேறு சின்ன திருட்டுகள், பல்வேறு வழிப்பறி, வீடுகளில் புகுந்து கொலை செய்கிறது, கொள்ளையடிக்கிறது, இப்படி பல்வேறு தப்பான சமூக விரோத செயலில் ஈடுபடுறாங்க. இதுக்கு அடிப்படையான காரணம் அந்த கல்வியை தொடர முடியாமல் இடையில நிறுத்தி பல்வேறு இதாகி இந்த சமூக விரோத செயலில் ஈடுபடுறாங்க. இதை அரசு தலையிட்டு அந்த படிப்பை தொடருக்கும், அவங்களுக்கு பின்னாடி படித்து முடித்து அதுக்குள்ள வேலை வாய்ப்பும் இதெல்லாம் கொடுக்கணும். காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு வழிப்பறி கொள்ளையர்களை கைது செய்ய வேண்டும், பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் மதுரை மாநகர மக்கள். மருதுபாண்டி, நியூஸ் 7 தமிழ், மதுரை.